தங்கத் தமிழனாகிய முத்துக்குமரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது சிறப்பு மீடியா 2.0 சார்பாக. நேற்றுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாப்புல முத்துக்குமரன். அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களையும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு போஸ்ட்டுகளை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் முத்துக்குமரனுக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் அர்ச்சனா அவர்களுக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அருண் பிரசாத்தை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனைகளாக மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள போகலாம். நேற்றுக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன் அருண் அவர்களுக்கும் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்களுக்கும். அந்த கான்வர்சேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, நீ என்னப்பா ஏதோ பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் என்னை பற்றி, ஸோ அதனால் என்னன்றதை அதை விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அந்த கான்வர்சேஷன் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு நம்ம டப்பா அருண் அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் உனக்கு வாய் மட்டும்தான் இருக்குது, வாயை தவிர ஒன்றுமே இல்லை, நீ வாயை வச்சு மட்டுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் முடியாது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் பிரசாத் அவர்கள் ஓப்பன் சேலஞ்சாக சில விஷயத்தை சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய அக்யூசேஷன் முத்துக்குமரன் மேலே வைக்கப்பட்டது. ஸோ என்ன தான் நீங்கள் ஃபிசிக்கலாக இருந்தாலும், என்ன தான் நீங்கள் பயங்கர டேலண்டாக இருந்தாலும், எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வேலை செய்யணும், அதே மாதிரி நிறைய பேசவும் செய்யணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் பிக் பாஸ் சீசன்களில் வெற்றி பெறவும் முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி சீசன்களில் இருக்கக்கூடிய ஒரு தரவாக பார்க்கப்படுகிறது. இதுவே யோசிக்காமல் முத்துக்குமரன் பட்டு லாஸ்ட் சீசனில் அப்படி தானே வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அருணுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுது. ஏன்னா அருண் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய லவ்வர். ஸோ உடனே அவர் என்னங்க பர்சனலாக அட்டாக் பண்ணுற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு டப்பா அப்படின்றத விட்டுட்டு இப்போ ஒரு புது லாங்குவேஜை உள்ளே கொண்டு வந்திருக்காப்புல. அது என்னன்னா பா 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அருண் பிரசாத் அவர்கள்கிட்ட. அர்ச்சனா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியும் அதுதான், அண்ட் அர்ச்சனாவோட ரசிகர்கள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியும் அதுதான். ஆல்ரெடி அர்ச்சனா அவர்கள் எப்படி புள்ளி பண்ணப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி பதிலடிகள் கொடுத்து டைட்டில் வின்னர் ஆகினாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இப்போது அருண் பிரசாத் ஒரு விஷயம் பண்ணுறாப்புல இல்லை, டப்பான்றது பா 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 அப்படிங்கிறது, மார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள்கிட்ட அருண் பிரசாத் அவர்கள் ஒரே சீசன்லேருந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அருண் பிரசாத் அவர்களை சும்மா விட்டு வச்சுருப்பாங்களா அர்ச்சனா அவர்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் ஏற்பட்டுருக்கு. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி அர்ச்சனா அவர்கள் பேசி மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தையும் நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க நிறைய புள்ளி செய்யப்பட்டாங்க. அங்கே பேசாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அர்ச்சனாவை அடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க அப்படிங்கிறதும் உண்மை. அண்ட் அர்ச்சனாவுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸ் தான் முக்கால்வாசி பேர் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் பெரிய உண்மை. முத்துக்குமரனையும் அர்ச்சனா அவர்களையும் கம்பேர் பண்ணி பேசுறது அப்புறம் பேசுவோம். இப்போது அர்ச்சனா அவர்களையும் அருண் பிரசாத் அவர்களையும் கம்பேரிட்டிவ்லி பேசுவோம். அர்ச்சனா அவர்கள் ஒரு சண்டை எடுக்கிறாங்க, ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னா புள்ளியெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஒரு பெரிய ஃபைட் எடுப்பாங்க, ஒட்டுமொத்த பேரையும் தெருக்கி விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி தெருக்கி விட்டதுனால தான் அவங்க டைட்டில் வின்னராகவும் மாறினாங்க அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் அதில் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டிக்னிட்டியோட ரொம்ப ஒழுக்கத்தோட மார்க்கிங் பண்ணாமல் புல்லிங் பண்ணாமல் பக்காவாக ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சு இதை தான் நீங்கள் பண்ணீங்க, இதை தான் நீங்கள் செய்கிறீங்க, இதை தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுவாங்க அர்ச்சனா அவர்கள். பட் அருண் பிரசாத் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் ஒரு பிரச்சனையை எடுத்து வைக்கிறாரு, முன் எடுத்து வச்சாலும் கூட அதில் கரெக்டான பாயிண்ட்டெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த பாயிண்ட்டை வேறு மாதிரி ஒரு விதத்தில் சொல்கிறாங்க. இப்போ சொல்லப்போனால் நேற்றுக்கு நடந்த மஞ்சரி பிரச்சனையில் கூட அருண் பிரசாத் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் சொல்லியிருப்பாப்புல மஞ்சரி கிட்ட. ஆனால் எல்லாரும் இருக்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே யூஸ் பண்ணல, நான் ப்ரொஃபஷன் மேலே ஐஸ்வேர் பண்ணுறேன், அப்புறம் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த இடத்துல கான்ட்ராடிக்ஷன் அர்ச்சனா அவர்களுக்கும் இருக்குது, நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்களுக்கிட்டும் இடையில் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அருண் அவர்கள் சுத்தமாகவே சரி கிடையாது அர்ச்சனா அவர்களை விட கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பாக அர்ச்சனா அவர்களும் அருண் அவர்களும் லவ்வர் தான். ஸோ கண்டிப்பாக அர்ச்சனா கிட்டேருந்து நிறைய விஷயங்களை இன்புட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அருண் அவர்கள். ஆனால் அருண் அவர்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துக்காமல் டேரெக்டாக சீசனுக்கு வந்துட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழும்புது. சில நேரங்களில் ரசிகர்களுக்கே இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, அருண் பிரசாத் இப்படி ஆட்டிடியூட் காட்டுறானே, இப்படியெல்லாம் பண்ணுறாப்பில்லையே, அந்த மாதிரி தான் அர்ச்சனா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டமும் இருக்குது. ஒருவேளை அர்ச்சனா அவர்களும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அருண் அவர்களுக்கும் அர்ச்சனா
அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக முத்துக்குமரன் அவர்களுக்கும் அர்ச்சனாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து பார்த்துடலாம். அர்ச்சனா அவர்களை வந்து எல்லாருமே புள்ளி பண்ணதின் காரணமாக தான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இத்தனை பேர் நீ அந்த ஒரு பொண்ணை வந்து புள்ளி பண்ணுறல்ல, அதனால் அந்த பொண்ணை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அர்ச்சனா அவர்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக சப்போர்ட் வந்ததுக்கு பிரதீப்போட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ரீசன் என்னென்னா, பிரதீப்போட மேட்ரை வந்து எடுத்துகிட்டு வந்தது நம்மளுடைய விசித்ரா. அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு பெருசாக வந்து ஆக்கினது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அர்ச்சனா. ஸோ பிரதீப்புக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரெண்டாவது ரீசன் தான் அர்ச்சனாவை அதிகப்படியாக சப்போர்ட் செய்யப்பட்ட ஒரு தருணமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு 80 நாட்களுக்கு அப்புறம் அர்ச்சனாவை பற்றி நிறைய கான்ட்ரவர்சியலான நிறைய விஷயங்கள் தான் வந்துச்சு. கான்ட்ரவர்சியல் மீன்ஸ் யாரை வந்து இவங்க வந்து குத்தம் சொல்லிட்டு இருந்தாங்களோ, குறை சொல்லிட்டு இருந்தாங்களோ, புல்லிங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அது தாண்டி வந்து இவங்க ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் மாயா அவர்களையும், பூர்ணிமா அவர்களையும், நிக்சன் அவர்களையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ, கடைசியாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு வேணும், அவங்க வந்து குட் சோல் தான், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதே சீசனில் ரொம்ப கான்ட்ராடிக்ஷனாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதனாலே நிறைய ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க, என்னடா அந்த பொண்ணு இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். அடுத்ததான் முத்துக்குமரனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, முத்துக்குமரன் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இருக்காப்புல. அதாவது அர்ச்சனா அவர்கள் வைல்டு கார்டில் வந்தாங்க, முத்துக்குமரன் ஸ்டார்டிங்லேருந்தே வராரு. அவருடைய கருத்துக்களும் சரி, அதே மாதிரி ஒரு மோதல்களும் சரி ரொம்ப கிளியராக வந்து இருக்கும். தன்னுடைய பாயிண்ட்டை பக்காவாக சொல்லி புரிய வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறது தான் முத்துக்குமரனுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அவருடைய பலமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத புதுமையாக வந்து யோசிக்கிறது. மற்றவங்கெல்லாம் யோசிக்க முடியாத ஒரு கோணத்தில் இவர் வந்து யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது. மூணாவது விஷயம் என்னென்னா, பேச்சு திறமை தான். ஸோ இந்த பேச்சு திறமையை மட்டுமே நம்பி ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறும் போது, பேச்சை மட்டுமே வச்சு இந்த ஷோவை வின் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத் சொல்லும்போது, கண்டிப்பாக முத்துக்குமரன் அவர்களுக்கு கோபம் வந்து தான் தீரும். ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடுகள் தான் லாஸ்ட்டு சீசனில் அந்த மாதிரி தான் பேசி தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாகவே அர்ச்சனா அவர்கள் வந்து டாஸ்க்லாம் பர்ஃபெக்டாக விளையாடினாங்களா, அதே மாதிரி கேம்ஸ்லாம் வெற்றி பெற்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக கிடையாது. ஒரு 100% ஒரு 30-20% தான் அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். பட் ஸ்ட்ராட்டஜி, கேம் பிளானு, அப்புறம் பேச்சு திறமை இதெல்லாம் வச்சுக்கிட்டு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து முத்துக்குமரன் அவர்கள். மக்கள்கிட்ட இருந்து பயங்கர ஆதரவுகள் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ உன்னோட நிலைப்பாடு என்னடா, யார் பக்கம்டா உன்னோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அர்ச்சனா அவர்களையும் முத்துக்குமரன் அவர்களையும் ஒரே தட்டில் வந்து வச்சு ஒரு தராசில் வச்சு எடை போடவே முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து வேறு, இவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வந்து வேறு, இவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து வேறு, இவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது வந்து வேறு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பேச்சுக்காக மட்டும்தான் முத்துக்குமரன் அவர்கள் பேசியே வெற்றி பெற்று போனாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களே தவிர, அதில் பெருசாக இன்டென்ஷனோடு வந்து சொன்ன மாதிரி எனக்கு வந்து இல்லை. பட் இன்டென்ஷனலாக சொல்லியிருந்தாலும் அதுவும் ஒரு உண்மையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.